எவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பில் எழுந்திருப்பேன். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து கேலி செஞ்சு சந்தோஷப்படுறாங்களா? உங்க ஸ்கின் கலரை வச்சு ஏளனமா பேசி சந்தோஷப்படுறாங்களா? உங்க பாடி ஷேப்பை வச்சு பாடி ஷேமிங் பண்ணி சந்தோஷப்படுறாங்களா? உங்களுக்கு வேலை இல்லைன்னு விஐபின்னு ஒரு பட்ட பேரை வச்சு சந்தோஷப்படுறாங்களா? நீங்க எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சந்தோஷப்படுறாங்களா? உனக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனா எனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்களா? நம்ம எல்லாம் ஒன்னாதான் படிச்சு முடிச்சோம், எங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சு, உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையான்னு கேட்டு சந்தோஷப்படுறாங்களா? ஒரு காலத்துல செல்வ செழிப்பா இருந்த நீ இப்போ 5க்கும் 10க்கும் ஊரெல்லாம் கேட்கறேன்னு சந்தோஷப்படுறாங்களா? அவங்க தாராளமா சந்தோஷப்பட்டுட்டோம். ஆமாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு தாராளமா அவங்க சந்தோஷப்பட்டுட்டோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரியங்கள்ல எதுல வேணாலும் தோற்று போனவங்களா விழுந்திருக்கலாம் நீங்க. ஆனா மீகா 7:8 படி நீங்க வாழ்க்கையில எவ்வளோ ஆழமான இருள இடத்துல விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் அந்த இருள உங்க வெளிச்சமா இருந்து மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய பலனை தந்து உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க முன்னாடி தலை நிமிர நிற்க பண்ணுவார். ஆமேன்.